ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ரொம்ப யம்மியான டபுள் சாக்லேட் குக்கீஸ் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக சுவியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் எக்லெஸ் தான் பண்ண போகிறேன். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பவுடர் சுகர் இல்லைன்னா கேஸ்டர் சுகர் ரெண்டுத்தில் எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்டரோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி பவுடர் சேர்க்கறனால சாக்லேட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். எப்போவுமே சாக்லேட் குக்கீஸ், கேக்கு, ப்ரௌனீஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் காஃபி பவுடர் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து சாக்லேட், நிறைய சாக்லேட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாக்லேட் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து டார்க் சாக்லேட்டு. உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த குக்கி டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட வைக்கலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளேவரும் அந்த குக்கி வந்து நல்லா சுவியாகவும் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த குக்கி டோவை வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு ஸ்கூப் பண்ணி உங்களுக்கு குக்கி வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு குக்கி ஷீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டட் அவனில் 10 to 11 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. குக்கீஸை வந்து ரொம்ப நேரம் பேக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் பேக் பண்ணால் அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து வெளியில் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆறின பிறகு கரெக்டாக உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சுவியாக கிடைக்கும். இப்போ குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. வீடே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். தெரியும் அந்த குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சுவியாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த கொஞ்ச நேரத்துலேயே இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. உள்ள வந்து சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயி, அப்படியே வாயில போட்டிங்கன்னா, அப்படியே சூப்பரா மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ஒரு வாட்டியாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.